ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷாவும் நயன்தாராவும் வந்து முஸ்தஃபா முஸ்தஃபான்னு பாட்டு போட்டு ஒன்றா கும்மி அடிச்சிட்ருக்கிறாங்க. அதை வந்து நம்ம புஷ்பா புருஷன் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விஷயமே. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போமா? ஸோ த்ரிஷாவுக்கு வயசு என்னவோ 42, நம்ம நயன்தாராவுக்கு என்னவோ 41. ஸோ 2 பேருமே ப்ரைம் டைமில் போட்ட ஆட்டம் அப்படின்றது வேறு மாதிரியான வெறித்தனமான ஆட்டம். 2 பேரும் காட்டாத கவர்ச்சி இல்லை, 2 பேரும் பண்ணாத திரைமறைவு வேலைகள் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நம்ம தமிழ் சினிமா அப்படின்றது மட்டும் அவங்களுடைய பவுண்டரிஸ் வந்து சுருக்கிக்காமல் அந்த பக்கம் மலையாள பக்கமும் போனாங்க. இந்த குறிப்பாக தெலுங்கு பக்கம் போய் வந்து சிக்கி கசக்கி ஜூஸ் போட்டு என்ஜாய் பண்ண நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது ஒன் ஆஃப் த தெலுங்கு வீடியோவில் வரக்கூடிய கிளிப்பு. ஸோ நயன்தாரா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்டிவான ஒரு அப்பீலிங் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஃபேஸ் தான். ஸோ ஃபேஸே வந்து ஒரு வயாகரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு ஒரு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நயன்தாராவுடைய ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணி ஸ்லோமோவில் போட்டிருக்கேன். பார்த்து தெரிக்க விடுங்க. ஸோ நீங்கள் வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள். ஸோ நயன்தாராவுக்கு இன்னொரு பேர் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் வயாகரா அப்படின்ற மாதிரியான ஒரு பேர். நம்ம த்ரிஷா மாமிக்கு இருக்கிறது தொப்புள் ராணி, அந்த நீமோ அழகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நயன்தாராவுக்கு ரசிக்கும்படியாக தொப்புள் இருக்காது. ஆனால் த்ரிஷா மாமிக்கு 20 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியதே அந்த தொப்புள் தான். நடிப்பின் ஒரு பக்கம் இருக்கட்டும், த்ரிஷான்னு வந்தாலே வந்து தொப்புள் தாயா அப்படின்ற வகையில் தான் வந்து இந்த பேர் வந்து வந்துச்சு. 2 பேருமே வந்து சினிமாவில் டாப்புக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். 15, 20 வருஷத்துக்கிட்ட நடிகைகளாகவே வந்து நடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நயன்தாரா நடித்த இவங்க கூட சிரஞ்சீவி கூட ஆக்ட்ரஸாக லீட் ரோலில் பண்ண படமும் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதனால் தொடர்ந்து ஹீரோயின் சென்ட்ரிக் பண்ணுறவங்களை விட்டுட்டு லீட் ரோலில் இந்த மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து மசாலா காட்சிகளில் நம்ம பழையபடி நடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ த்ரிஷாவுக்கும் வந்து மார்க்கெட் சுத்தமாக இல்லை. ஸோ இப்படி 2 பேருமே ப்ரைம் டைமில் பல ஆட்டங்கள் போட்டு பல தடவை வந்து சண்டை போட்டிருக்காங்க. நயன்தாரா ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கும்போது, நானும் த்ரிஷாவும் ஃப்ரெண்ட்ஸா, வாய்ப்பே இல்லைங்க, ஃப்ரெண்டுன்றதெல்லாம் பெரிய வார்த்தை. ஸோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது நெய்பர் கூட கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய கொலிக் அப்படின்னு சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூடோட சொன்னதான் வந்து நம்ம நயன்தாரா. பட் இப்போ வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ த்ரிஷா தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம நயன்தாரா ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காங்க நம்ம முயல் குட்டிகளை. ஸோ அதில் வந்து பள்ளத்தாக்கோடு வந்து தெரியுது. இந்த ஃபோட்டோ எடுக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம புஷ்பாவோட புருஷன் தான். விக்கி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. 2 பேருமே துபாயில் வந்து அந்த தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இப்போ 2 பேரும் மிங்கிள் ஆனதுக்கான காரணம் அந்த கட்சி விவகாரமாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. அதை வந்து கம்ப்ளீட்டாக தெரியல. பட் இவங்க 2 பேருமே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த நடிகர் கட்சியோ கிட்ட இருந்து சில பல செலிப்ரிட்டிஸை வந்து கலெக்டிவாக கூட்டிகிட்டு வாங்க, அவங்க மூலமாக வந்து நம்ம கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற வேலையும் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ அந்த வேலையாக தான் 2 பேருமே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்களா, இல்லைன்னா வந்து இதுக்கப்புறம் சண்டை போட்டுன்னா 2 பேருமே கிழவி ஆகிட்டோம், இதுக்கப்புறமாச்சும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண பார்த்துருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம நயன்தாரா வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் யங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தன்னுடைய கவர்ச்சியை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. த்ரிஷா இன்னும் கற்றுக்கணும்ப்பா அப்படின்றது தான் இருக்குது. ஸோ எது எப்படியோ இதில் வந்து அசின் இருந்தால் இன்னும் நல்ல கும்முன்னு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 3 பேரும் மும்மூர்த்திகள் மாதிரி வைத்திருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரிஸ் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவில் லிங்க்கும் 2மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.